ஜெபிப்போம். நம் மத்தியில் நம் தேவன் இடைப்பட்டு இதோ நம்முடைய குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். நாம் தேவனுக்கு பொருத்தனை செய்தது அவரிடத்தில் நாம் பொருத்தனை செய்து அது செய்யாவிட்டால் அவர் நம்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார் என்று பிரசங்கி 5:4 கூறுகிறது. இதோ நாம் ஞானஸ்தானம் வழியாக நாம் அவரிடத்தில் செய்த அந்த ஒப்பந்தங்களை நாம் நிறைவேற்றாமல் போனால் அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பதில்லை என்று இதோ வேதம் கூறுகிறது. இதோ நாம் செய்த அந்த ஒப்பந்தங்களை நாம் மீறி இருக்கிறோமா, நாம் அதில் நிலைத்திருந்து நாம் செய்த ஒப்பந்தங்களை கடைபிடித்து வருகிறோமா என்று இதோ இன்று தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறார். இதோ இந்த வருஷத்துல முடிவில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதோ நம் மத்தியில் இருந்த எத்தனை பேர் காணாமல் போயிருந்தார், ஆனாலும் நமக்கு கிருபையை கொடுத்து இதோ நம்மை ஜீவனோடு வைத்து அவர் குமாரன் சாயலை தரித்து கொள்ள இதோ இடைவிடாமல் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலையும் நம்மை பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கனி கொடுக்கிறியா, கனி இல்லாமல் போவியா என்று இதோ இப்பொழுது கூட சகோதரர் மூலியமாக அருமையாக பேசினார் தேவன். இதோ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அநேகர் மீறி இருக்கலாம். இதோ அவருடைய கிருபையை நாம் வீணாக்கி இருந்தாலும் கூட மறுபடியும் நாம் அவரிடத்தில் சேர்ந்து அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு அந்த கிருபைக்கு தக்கதாக நாம் ஓடி முடிக்க அவர் குமாரன் வருகளை நாம் காணப்படும்படி தகப்பனே நாம் ஒவ்வொருவரும் கரைத்திரை பிழையற்றவர்களாக நிற்கும்படி பரிசுத்தவான்களாக நிற்கும்படி நம்மை நாமே சோதித்து பார்த்து நம்முடைய வழிகளை பின்தொடர்ந்து போயிருந்தால் நாம் முன்னேறி வர நம் தேவனுடைய பலத்தை பெற்று வசனத்தை கொண்டு நாம் சீர்திருத்து கொண்டு வாழ இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதன்படி வாழ நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். நம்முடைய பலத்தினால் ஆவறதில்லை, அது தேவனால் பலத்தினால் எல்லாம் ஆகும். இங்கே கூடி வந்திருக்கிற என் சகோதர சகோதரிகள் அனைவரும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசினதுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிடாதபடி நாங்கள் உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக உமது பாதவடியில் அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே. சுவாமி நீரே எங்களை பலப்படுத்துங்க. இதோ உலகம் அறியாமல் இருக்கிறாங்க தகப்பனே, நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு தகப்பனே. அந்த நியாய தீர்ப்பு தகப்பனே சபைக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. அந்த நியாய தீர்ப்புல நிற்கும் பொழுது நாங்கள் தகுதி உள்ளவர்களாக அப்பா நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அனைவரும் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேசின தாசனை கூட உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இதை ஆன்லைனில் தகப்பனே கூடியிருக்கிற என் சகோதர சகோதரிகள் கூட உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எல்லாவற்றும் அப்பா உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து தாய்த்து செபிக்கிறேன் தகப்பனே. எல்லா துதிகர மகிமையும் புகழையும் பிதாவே உங்கள் ஒருவருக்கு செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக ஏறெடுக்கிற ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து காத்தருளும்.